ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் டின்னர் அப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் ரெண்டுக்குமே ஏற்ற மாதிரி ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா ராகியில் சப்பாத்தியும் அப்புறமா ஒரு தக்காளி கிரேவியும் தான் பண்ண போகிறேன். எப்பயுமே நம்ம சப்பாத்தி செஞ்சோம்னா அந்த தக்காளி கிரேவியை வச்சு சாப்பிட்றப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி அதை தான் பிளான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வேறு கிரேவி கூட பண்ணிக்கலாம். ஆனால் சப்பாத்திக்கு இது நான் செய்ய போகிற இதே மெத்தடில் இதே அளவுகளோடு நீங்கள் செய்யுங்க. அதாவது மாவு பிசைறது இது ரொம்ப முக்கியம். நம்ம நார்மலாக சப்பாத்தி மாவு பிசைவோம் பார்த்தீங்களா, கோதுமை மாவில் பிசைவோம். அப்போ தண்ணியை ஊற்றி நம்ம பிசைவோம். ஆனால் ராகி மாவுக்கு அப்படி கிடையாது. நல்ல சுடுதண்ணியில் பிசைறதுனால தண்ணியோட அளவு கரெக்டாக பார்த்துட்டு ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் பக்குவம் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப கெட்டியாயிரும், இல்லைன்னா ரொம்ப தண்ணியாயிரும். அதனால கரெக்டான அளவுகளை பார்த்து நீங்கள் சப்பாத்தி செய்யுங்க. நம்ம ராகி சப்பாத்தி பண்ண போகிறோம் இல்லையா, அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் தான் தண்ணி ஊற்றிக்க போகிறேன். மாவு இதே கப்பில் தான் எடுக்க போகிறேன். தண்ணி நம்ம அளந்து தான் ஊற்றணும். அதனால் நான் இந்த கப்பில் ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது ஃபுல்லாக மாவு எடுக்கிறேன், அதனால் 3/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அதை சேர்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. கொஞ்சம் தண்ணி லைட்டாக கொதிக்க வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம மாவு சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததுமே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், நெய் உங்களுக்கு எது விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த டைமில் நம்ம எடுத்து வச்ச மாவு சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு ராகி மாவு, 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துருக்கேன். அளவு பார்த்துக்கணும் தண்ணியோட அளவு, இல்லைன்னா ரொம்ப தண்ணியாயிரும். சரியா? அப்படியே மூடி வச்சிடலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா எடுத்து பிசைஞ்சிக்கலாம். அங்கங்கே பார்த்தீங்கன்னா மாவு ஈரமாகாமல் இருக்குது பார்த்தீங்களா, அதனால நம்ம லைட்டாக சூடு ஆறுற வரைக்கும் நம்ம கை வச்சு நம்ம பிசைய முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு சூடாக இருக்கும். கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பிசைஞ்சிக்கலாம். மாவு ஒரு பக்கம் கலந்து வச்சுட்டோம். அது ஆறுறதுக்குள்ளே நம்ம தக்காளி கிரேவி பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி காஞ்சதுமே இது போல் கடுகுலந்து சேர்த்துக்கலாம். கூடவே 2 பெரிய வெங்காயம், அடுத்து பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 4 பல் பூண்டு, இந்த மாதிரி எல்லாத்தையும் குட்டி குட்டியாக வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை. ராகி சப்பாத்திக்கு தொட்டுக்கிற கிரேவி நல்லா சுருக்குன்னு இருந்தால் நமக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். அதனால தான் நான் இன்றைக்கி நல்ல காரசாரமாக ஒரு தக்காளி கிரேவி செய்யலான்னு சொல்லிட்டு நான் தக்காளி கிரேவி செய்கிறேன். நீங்கள் வேறு எந்த ரெசிபி வேணாலும் செய்யலாம். ஆனால் நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காரமாக இருந்ததுன்னா நல்லா சாப்பிடுவாங்க. அதனால தான் நான் தக்காளி கிரேவி நல்லா செய்கிறேன். ஏன்னா காரம், புளிப்பு இந்த மாதிரிலாம் இருக்குமா, அதனால் நம்ம தக்காளி கிரேவி செஞ்சுருவோம். அதுவும் வேலையும் ரொம்ப ஈஸி. இது யோசிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி கிரேவி செய்கிறேன். நீங்கள் குருமா செய்கிறதா இருந்தாலும் செஞ்சுக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். சரியா? இதுதான் செய்யணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. நல்லா வதங்கட்டும், பச்சை வாசம் போகணும். அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வெங்காயத்தை வதக்கிக்கலாம். அதே அளவு பொன்னிறமாக கருக விட்டுறக்கூடாது. வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் 6 தக்காளியை இந்த மாதிரி வெட்டியிருக்கேன், சேர்த்துக்கலாம். போட்டுட்டு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள். அடுத்து தக்காளியை நல்லா வதக்கி விட்டுருவோம். நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டாச்சு. மூடியை போட்டு விட்டுருவோம். தக்காளி கம்ப்ளீட்டாக நல்லா வதங்கட்டும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் இப்போ கொஞ்சம் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா குழம்பு தூள் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு, 1-1.5 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்படியே கூட நம்ம எடுத்து சாதத்தில் போட்டு பிசைஞ்சு லஞ்ச் பாக்ஸுக்கெலாம் கொடுத்து விடலாம். இல்லை நம்ம சாப்பிட்றது தக்காளி தொக்கு சாப்பிட்லாம். அப்படிங்கிறப்போ நம்ம மசால் பொடி எதுவுமே போடாமல் அப்படியே முதல்ல இருந்துச்சு பார்த்திங்களா அந்த கிரேவி, அப்படியே பச்சை மிளகாய் வெங்காயம் மட்டும் தாளித்த கிரேவி, அது அப்படியே சாதத்தில் பிசைஞ்சு பெரட்டி சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நாங்களாம் வீட்டில் தக்காளி சாதம் எப்போவுமே செய்கிறதா இருந்ததுன்னா நாங்கள் வெறும் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாயோட டேஸ்ட்டோடையே தான் தக்காளி தொக்கு சாப்பிடுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் மசாலா அதிகமாக வேணும் அப்படின்னா மட்டும்தான் அதில் ஏதாவது குழம்பு தூள் எதுனா நான் சேர்த்துக்குவேன். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நிறைய வேணாம், ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. மசாலா பொடி சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது போல் கலந்து விட்டு ஒரு கொதி விட்டுடலாம். நம்ம கரெக்டாக வற்றி வர்றப்போ இந்த பக்குவத்தில் இருக்கணும். அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். சரியா? இந்த மாதிரி சேர்த்து விட்டுட்டு இப்போ மூடி போட்டுடலாம். சும்மா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுவோம். முதல்ல உப்பு போட்ட வீடியோ கிளிப் இருக்கா இல்லையான்னு தெரியல, ஆனாலும் உப்பு பத்தலை. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உப்பு பார்த்துட்டு உப்பு சரி பார்த்துட்டு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. முதல்ல தக்காளி வதக்கிறப்ப நான் போட்டேனா போடலையா அப்படிங்கிற இதே இல்லை, நான் மறந்து போயிட்டேன். ஒரு வீடியோ ரீவைண்ட் பண்ணி பார்க்குறதுக்கு சோம்பேறித்தனம் ஆயிடுச்சு. அதனால் நான் உப்பு செக் பண்ணி பார்த்தேன். உப்பு நமக்கு பத்தலை. அதனால் நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு உப்பு எந்த அளவு வேணும்னு பார்த்து சேர்த்துக்கோங்க. சரியா? அவ்வளோதான். நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து அந்த மசாலாவோட பச்சை வாடை போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லித்தலையும் கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துட்டு கலந்து விட்டுருவோம்.
அவ்வளவுதான். சூப்பர். நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி பக்குவம் வந்து இருக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டான பக்குவம்னு சொல்லிட்டு அந்த பக்குவத்துக்கு இப்போ வந்து கிரேவி வந்துடுச்சு. இது சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டு பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லா தான் இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பெரிய கஷ்டமான ரெசிபிலாம் கிடையாது, ரொம்ப சிம்பிளாக செய்கிறது தான். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்பாத்திக்கு ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான் பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. நம்ம கை பொறுக்கிற சூடு இருக்கிற மாதிரி நல்லா வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணியோட அளவும் கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும். கூடவே கையில் கூட எண்ணெய் தொட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு அப்படியே இப்படி பிணைஞ்சிக்கோங்க. பாருங்கள், அவ்வளவுதான். மாவு வந்து ரெடியாக இருக்குது. நம்ம ஊற வைக்கணும்லாம் இல்லை, அப்படியே எடுத்து தேய்ச்சி போடுறது தான். சப்பாத்திக்கு நம்ம எப்பயும் சப்பாத்திக்கு எப்படி மாவு எடுத்து உருண்டை பிடிப்போமோ அதே போல் பிடிச்சிக்கோங்க. சப்பாத்தி தேய்ச்சாச்சு. உங்களுக்கு சப்பாத்தி ரவுண்டாக வேணும்னா இது மாதிரி ஒரு தட்டை போட்டுட்டு சுற்றி இருக்கிற மாவெல்லாம் எடுத்து விட்ருங்க, ரவுண்டு சப்பாத்தி வேணும்னா. ஆனால் நம்ம நார்மலாக கோதுமை மாவு சப்பாத்திலே ரவுண்டாக செய்கிறது கிடையாது. அப்புறம் எதுக்கு ராகி சப்பாத்தியில் நமக்கு ரவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சும்மா சொல்கிறேன் உங்களுக்காக. சரியா? சப்பாத்தி இது போல் தேய்ச்சி போட்டு எடுத்துக்கலாம். நல்லா கல் காஞ்சிருச்சு. சப்பாத்தியை போட்டுடலாம். நம்ம எப்பயுமே நார்மலாக சப்பாத்திக்கு எந்த மாதிரியெல்லாம் போட்டு எடுப்போமோ அதே ஃபார்மேட்டு தான். சும்மா இதுக்கெல்லாம் டிஃப்ரெண்ட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது. மாவு பிசைகிறதுல மட்டும்தான் நம்ம வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பிசையணும். தண்ணி அளவுகளை கரெக்டாக வச்சு பிசையணும். நம்ம சப்பாத்தி கோதுமை மாவு சப்பாத்திலாம் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி ஊற்றி கிளறிக்கிட்டே இருப்போமா, அந்த மாதிரிலாம் இதில் இல்லை. ஏன்னா இது சுடு தண்ணி அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் முன்னாடியே சூடு பண்ணி வச்சுட்டு தான் பண்ணணும். நம்ம பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அதே போல் திருப்பி போட்டாச்சு. எண்ணெயோ நெய்யோ உங்களுக்கு தேவைப்பட்டால் மேலே ஊற்றிக்கோங்க. சரியா? நம்ம கோதுமை மாவு சப்பாத்தியில் எப்படி இருந்தால் அப்படியே அங்கங்கே உப்பி வருமோ அதே மாதிரி ராகி சப்பாத்திலையும் நல்ல உப்பெல்லாம் வரும். நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு கலர் வந்து அந்த அளவுக்கு தெரியாது இல்லையா? கொஞ்சம் எண்ணெய் தடவணும்னா அந்த வெள்ளையாக இருக்கிறதுலாம் உங்களுக்கு தெளிவாக தெரியும். கொஞ்சம் எண்ணெயை போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் நினைப்பீங்க வரட்டி மாதிரி ரொட்டி மாதிரி இருக்குமா இல்லை சப்பாத்தி மாதிரி இருக்குமான்னு நினைப்பீங்க. உண்மையாகவே ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். புதுசாக ட்ரை பண்ணாதவங்க புதுசாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ராகியை தான் ரொம்ப விரும்பி சாப்பிட்றீங்க இல்லையா? அதனால் ராகியில் ஒரு நாள் சப்பாத்தியும் செய்யுங்க, சூப்பராக வரும். டேஸ்ட்டும் நமக்கு டிஃப்ரெண்ட்டே இருக்காது. அவ்வளோதான், எடுத்துடலாமா? இதே போல் எல்லா சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்கலாம். சூப்பரான ஒரு சப்பாத்தி செஞ்சாச்சு. ராகி சப்பாத்தியும் தக்காளி கிரேவியும் ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.